வேதா கிட்ட வந்து விக்ரம் வந்து கேட்குறாரு, "இங்க பாருங்க எல்லாருமே வந்து என்ன பேசுறாங்க தெரியுதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து "எனக்கு புரியுதுங்க. இங்க பாரு இந்த பேச்ச உடனே வந்து ஆஃப் பண்ணு. அதுக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட்டே வேணான்னு சொன்னேன். அப்போ நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க கூடாதுன்றீங்களா? நான் அதுக்காக சொல்லல வேதா. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையான்னே தெரியல. எனக்கு நல்லா புரியுதுங்க. புரியுதா? நான் அதனால வந்து தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படி சொல்றாங்க. இவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது இவள? அப்படி சொல்லிட்டு விக்ரம் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து விக்ரம் வந்து ஆஃபீஸ் கிளம்புறாரு. "இங்க பாருப்பா சாயந்தரம் சீக்கிரமா வந்துரு." அப்படி சொல்லிட்டு கெஜா சொல்கிறாங்க. எதுக்கு சீக்கிரமாக வரணும் அப்படின்னோடனே, நீ வந்துடுன்னு சொன்னால் புரியுதா? இவனுக்கு எங்கே புரியுது? கல்யாணம் ஆகி குழந்தையும் பெற்றுட்டான். அப்போ கூட வந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்கான். என்னத்த பண்ணுறதுன்னு தெரில இவனை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா அம்மா வந்து வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்காங்க. நான் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருக்குது. டேய் எல்லாம் தெரியும்டா எனக்கும். அம்மா சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. சீக்கிரமாக வரனா சீக்கிரமா சரிப்பா நான் வரேன் போதுமா அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு விக்ரம். அடுத்து வந்து விக்ரமை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸில் எல்லாம், "சார் எப்படி சார் இருக்கீங்க?" எல்லாம் கேட்குறாங்க. "எப்படி போயிட்டுருக்கு வசந்த்?" அப்படின்னோடனே, நீ இல்லாமல் போயிட்டுருக்கு பரவாயில்ல" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. "சரிடா அங்கே போனீங்க என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே, நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. "பரவாயில்லையே இந்த அளவு வந்து சூப்பராக வந்து திரும்பி வந்திருக்கியே, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சா?" அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து வந்து சரி சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்கம்மா. "எதுக்குடா?" அப்படின்னோடனே, "எதுக்குன்னு தெரியல. எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு தெரியுமா?" "ஆமாம் எனக்கு தெரியாதா பின்ன" அப்படின்றாரு. எல்லாம் காரணமாக தான் வர சொல்லியிருக்காங்க. நீ போ சீக்கிரமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே வந்து வேதா என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க தன்விக்காக. தன்வி நீ என்ன படித்த எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. வேதா இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கிளம்புமா அப்படின்னு. எங்கே கிளம்பணும்? முக்கியமான வேலைக்கு தான்மா கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா முதல்ல அப்படி சொல்லிட்டு குளிச்சுட்டு இந்த சாரியை கட்டிக்கோ, இந்த பூ வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து வேதாக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீங்கள் இதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்லி சொன்னோன்னே, எல்லாம் காரணமாக தான் முதல்ல வச்சுட்டு வாமா அப்படின்னோடனே சரி வச்சுட்டு வராங்க. அடுத்து விக்ரம் வந்து எதுக்குமா சீக்கிரம் வர சொன்ன, வாடா இந்தாடா இந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டுன்னு வா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே, அதுக்கப்புறமா வந்து விக்ரம் வந்து நீ ரூமுக்கு போடா அப்படி சொல்லிட்டு ரூமை போய் பார்க்குறாரு. விக்ரம் பார்த்தா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. பார்த்தா ரூம் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இதுக்கு தான் இப்படிலாம் பண்ணாங்களா இந்த அம்மா? எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ தெரியல. நான் சொன்னால் கூட இவங்களுக்கு எப்படி புரியும்? இன்னும் புரியல எனக்கு. வேதா வந்து சொல்லியிருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக உட்காந்துருக்காரு. வேதா கிட்ட பாலை கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ வந்து வேதா வந்து விக்ரம் பால் குடிங்க அப்படின்னோடனே, என்ன வேதா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் சொல்ல மாட்டியா எல்லா விஷயத்தையும்? நம்ம 2 பேரும் எதுக்காக கல்யாணம் பண்ணோம்? தன்விக்காக தான் கல்யாணம் பண்ணோம். அப்புறம் இதெல்லாம் என்ன வேதா அப்படி சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் கரெக்டு தாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, நம்மளுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு தெரியாது. நீ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதால தான் அவங்க எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. நீ வந்து எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்லிடலாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏங்க அதெல்லாம் சொன்னால் மனசு ஒடிஞ்சிடுவாங்க, தயவுசெய்து அதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னோடனே, சரி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. இந்த டெக்கரேஷன் தானே பிரச்சனை, இதெல்லாம் வேணா எடுத்துறேன். சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வேதா யோசிக்கிறாங்க, எப்படியாவது விக்ரம் கிட்ட நம்ம விரும்புகிற விஷயத்த சொல்லிடணும். அப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்கும். இப்போவே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, விக்ரம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன வேதா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களை எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காது, உங்களுக்கே தெரியும்ல. ஆமாம். ஆனால் இப்போது அப்படின்னோடனே, இப்போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்களே அதுதானே யோசிக்கிற நீ. இங்கே பாரு அந்த மாதிரி யோசனை வச்சுக்காத. கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க வேதா.